ஹாய், நீங்கள் ஒரு மெடிக்கோவாக இருந்தால் யாராச்சும் ஒரு பிளட் சாம்பிள் டெஸ்ட்டை கொடுத்து இன்டர்பிரட் பண்ண சொல்லி கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளும் பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயபெட்டிக் பேஷண்ட் அதிகமாக எடுக்கிற ஒரு டெஸ்ட் HbA1c பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹீமோக்ளோபின் நார்மலாக ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். டயபெட்டிக் அல்லது ஹைப்பர் கிளைசிமிக் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஹீமோக்ளோபின் கிளைகேட்டடாக வந்து மாறிடும். ஸோ இந்த கிளைகேட்டட் ஹீமோக்ளோபின் மாலிகூல்ஸை அதோட வேல்யூஸை மெஷர் பண்ணுறது தான் HbA1c டெஸ்ட். இதை வந்து நம்ம 2 to 3 months ஒன்ஸ் பண்ணுவோம். ஏன்னா RBCயோட லைஃப் ஸ்பேன் 120 days தான். ஸோ அதனால் மொத்தமாக 2 to 3 monthsக்கு ஓவர்வியூவாக எடுத்து பார்த்துப்போம். இது ஒரு பிளட் சாம்பிள் வச்சே நம்ம செக் பண்ணிக்கலாம். அட் எனி டைம் ஸ்பெசிஃபைடு பிளட் சாம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நமக்கு கிடையாது. பேஷண்ட் கன்வீனியன்ட் பொறுத்து அட் எனி டைம் இந்த சாம்பிள் எடுத்து பார்த்துப்போம். இன்டர்பிரேஷன் பார்க்கலாம். நார்மலாக லெஸ் தென் 6% இருக்கணும். 6.5 வரைக்கும் போச்சு அப்படின்னா ரிஸ்க் ஃபார் டெவலப்பிங் டயபெட்டிஸ். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா பிலோ 6.9 மெயின்டைன் பண்ணிக்கணும். அபவ் 7% போகும்பொழுது டயபெட்டிக்கால் அதர் காம்ப்ளிகேஷன் வரைக்கும் அவங்க ரிஸ்க் ஃபேக்டரில் இருக்காங்க அப்படின்றத இந்த HbA1c டெஸ்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். HbA1c டெஸ்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் நர்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபாலோ த பேஜ்.